ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல நாம இது போல ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட டைம் லைன்ல 2 வீடியோ இருக்கு. ஸோ இந்த 2 வீடியோ மாறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் விண்டோல ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த வீடியோல நான் எடுத்து வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எனக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த வீடியோ மாறுற இடத்துல இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதனால இதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்து நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸுக்கு போறேன். எஃபெக்ட்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்டை சர்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வீடியோ எஃபெக்ட்டுக்கு கீழே டிசால்வுக்கு கீழே டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை அப்படியே ட்ராக் பண்ணி ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் பிளேஸ் பண்றேன். அடுத்து என்னுடைய டைம் லைன் கரெக்டா இந்த சீன் மாறும் இடத்துல கரெக்டா வச்சுட்டு ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல வந்தா அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீழே ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டாகிள் கீ ஆன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேலுக்கான டாகிள் கீ ஆன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் 100ல இருக்கு. இப்போ நான் இந்த கீ ஃப்ரேமை ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கிறேன். மறுபடியும் இந்த கீ ஃப்ரேமை இந்த இடத்துல நான் ஆட் பண்றேன். இந்த கீ ஃப்ரேமையும் கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கிறேன். அடுத்து நான் மறுபடியும் இந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கீ ஃப்ரேம் மட்டும் நான் 300 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். ஜஸ்ட் 300 சொல்லிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். கைஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் நேச்சுரா நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஸ் கம்போசிஷன் ஷட்டர் அப்படின்னு இருக்கும். இது இந்த இடத்துல இந்த டிக்கை நான் எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஷட்டர் ஆங்கிள் 360 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி 360 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் மானிட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஷட்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட். இதை இந்த ப்ரோக்ராம் மானிட்டரை ஜூம் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட். கைஸ், இந்த ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நாம 2 வீடியோவை டைம் லைன்ல எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ப்ராஜெக்ட் விண்டோல போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம வீடியோ லேயர்ல நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். பிளேஸ் பண்ணிட்டு ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போனோம். எஃபெக்ட்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை அப்படியே ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிட்ட பிறகு அடுத்து டைம் லைன்ல இருக்க 2 வீடியோ மாறுற இடத்துல கரெக்டா நம்ம பிளே ஹெட்டை பிளேஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போகணும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் கீழே ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேலை டாகிள் கீ ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு 100%ல ஒரு கீ ஃப்ரேம் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த கீ ஃப்ரேமை அப்படியே ட்ராக் பண்ணி லெஃப்ட்ல மூவ் பண்ணிக்கணும். அடுத்து அதே 100ல மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கணும். அதை ரைட் சைட்ல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். மறுபடியும் கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிட்டு அந்த சென்டர் கீ ஃப்ரேம் மட்டும் 300 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் கம்போசிஷன் ஷட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது டிக்ல இருக்கும். அதை நம்ம டிக்கை எடுத்து விட்டுட்டு ஷட்டர் ஆங்கிள் டிஃபால்ட்டா 0 இருக்கும். அதுல 360 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்குது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.